ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக பன்னீர் ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பன்னீர் குழந்தைங்களோட 9th மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 1 லிட்டர் பால் தண்ணி கலக்காதது எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பன்னீர் பண்ணணுன்னாலே நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு லெமன், வினிகர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா புளிக்காத 1 கப் தயிர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் வந்துட்டு பொங்கி வர ஸ்டேஜில் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். மெதுவாக கிளறி விட நமக்கே தெரியும் அழகாக அப்படியே வந்துட்டு அந்த இது பிரிஞ்சு வரும் பால்லேருந்து. இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மோல்டு இருந்ததுன்னா இன்னொரு வேலை ரொம்ப சிம்பிள். அது மோல்டில் வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண வேண்டியதும் இல்லை, ஏன்னா லெமனில் இருக்க புளிப்பு போகிறதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ இதை எதுவுமே வாஷ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத் மேலே ஒரு வெயிட்டை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுட்டோன்னா பன்னீர் நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ ரெடியான பன்னீரை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வேணும்னாலும் உடனே கட் பண்ணி பண்ணிடலாம். பன்னீர் வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது இல்லைனா அதுக்கு குருமா பண்ணும்போது அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டில் வளர்க்குற செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பன்னீர் கட் பண்ணும்போதே செம்ம சாஃப்டாக இருந்தது அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.